ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவே குழம்பு வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இவ்வளோ தண்ணி தேவையில்லை வேண்டாம் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரேவி மாதிரி செஞ்சுக்குவோங்க. ரொம்பவே அட்டகாசமான சுவையில் இருக்கும். இப்போ ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே 2 பட்டை, 4 லவங்கம், 1 ஸ்பூனு பெருஞ்சீரகம், 1 ஸ்பூனு சீரகம், 1 ஸ்பூனு மிளகு எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கினா போதும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு குக்கரில் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு ஒரே ஒரு வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கிட்டு கோழி கறியை நாட்டுக்கோழியை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ சிக்கனை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடயே ஒரே ஒரு தக்காளி நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த தக்காளி மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் சிக்கன் மசாலா ஒரு 3 ஸ்பூன் வர மாதிரி சேர்த்துருக்கேன். அப்புறம் வீட்டிலே அரைச்சி வச்சுருந்த குழம்பு மிளகாய்த்தூள் அதுதான் 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாவிலேயே சிக்கன் கொஞ்சம் வேகணும். அதனால் ஒரு 5 நிமிஷம், ஒரு 7 நிமிஷம் நல்லா இதிலே வேகட்டும். தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்ல. இந்த தண்ணியிலே நல்லா வேகும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. பாருங்கள், நம்ம தண்ணியை ஊற்றல, தண்ணி வந்திருக்கு. அதனால் தண்ணி ஊற்றாமையே இந்த மசாலாவிலே நல்லா ஒரு 7 நிமிஷம் வேகிற வரைக்கும் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு தண்ணி தேவையில்லை, எனக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவ்வளோ தண்ணி உங்களுக்கு ஊற்ற தேவையில்லை. ஏன்னா குக்கரில் தான் வைக்க போகிறோம். அதனால் தண்ணி ரொம்ப அது சுண்டாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு எடுத்திங்கனாவே ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடும். எனக்கு தேவையான தண்ணி நான் ஊற்றிட்டு வேக வச்சுருக்கேன். 2 விசில் விட்டு பாருங்கள், கறி எவ்வளோ சூப்பராக வெந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சு மாதிரி வந்திருக்கு. திரும்பியும் நான் கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுக்கிறேன். அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சா போதும். அடுப்பில் வச்சுட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாம். ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.